5000 ரூபா கொடுத்து இத்தனை நாள் ஆச்சு. என்னடா எதுவுமே நடக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே எலெக்ஷன் வரனால எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா இப்பயும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நம்ம அண்ணன் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாய் வாங்கிய மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி. அரசு பேருந்து மதுரை டு ஸ்ரீவில்லிபுத்தூர் 75 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை மக்கள் வரவேற்கிறார்கள். விலைவாசி உயர்வை கண்டு மக்கள் மகிழ்ச்சி. எப்படி இன்டைரக்டா செருப்பு கழட்டி அடிச்சிருக்காரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்குறாங்களா, கொடுங்க. கேட்காம கொடுத்து உங்க பேர்ல நல்ல பேர் வாங்கிக்கிட்டு அதை பின்வாசல் வழியா எடுத்துக்கிறது அப்படின்றத உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும். எதுக்கு எதுக்கு இந்த வேலை? ஒரு சொகுசு கார் இல்லாம, ஒரு பைக் இல்லாம, ஒரு புக் பண்ணி பஸ்ல போக முடியாதனால தானே அரசு பேருந்துல வராங்க. அதுல 25 ரூபா ஏத்தி வச்சீங்கன்னா இதெல்லாம் யாரும் பார்க்கல, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. போட்டார் பார்த்தீங்கன்னா என்ன ட்வீட்டு. இந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல வந்து நார்மலா இருந்ததை விட இப்போ இந்த 5000 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் விலைவாசி அதிகமான மாதிரி தோணுதோ அது எல்லாத்தையும் இது மாதிரி கேள்வி கேளுங்க. அப்போ அதாவது மக்களை போய் சேரும். சேர்ந்துச்சுன்னா தான் உங்களுக்கு புரியும். யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. மக்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸ்டாலின் அங்கிள், தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறத முதல்ல நிப்பாட்டுது. அண்ணன் வந்துட்டாரு. 2026 மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். இத்தனை நாள் எல்லாரும் 2 விரலில் விசில் அடிச்சுட்டு இருப்பீங்க. இனி ஒரே ஒரு விரல் தான். அந்த ஒரு விரலில் விசில் அடிக்க போகிறீங்க. அந்த விசில் சத்தம் நம்ம 2026 எலெக்ஷனில் தமிழ்நாட்டையே மாற்ற போகுது. ஒரிஜினல் உண்மையான ஆட்சினா என்ன அப்படின்றத எங்கள் தலைவர் விஜய் அண்ணன் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் காட்டுவார்.